ஏன் சொல்றேன்னா சஞ்சீவ் அபி ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஜாதகம் அவங்க தாத்தா ராமச்சந்திரன் ஜாதகத்துக்கு நேர் எதிராக இருக்கும். அதனால சீதாம்மா தாலிக்கு ஏதாவது பங்கம் வந்துருன்னு இந்த ஜாதகம் சொல்லுது. நான் என்ன சொல்லணும்னு சொன்னேனோ அதை அப்படியே சொல்றாரு. அபி, ஜோசிய சொன்னத காரணமா வச்சு நம்ம பிரிஞ்சிடலாம். ஓ, சஞ்சீவியும் அபியும் பிரிக்க மறுபடியும் ஒரு பிளானா? ஐயோ ஜோசியரே, என்ன இப்படி சொல்றீங்க? அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தையோட ஜாதகத்தால எங்க அண்ணன் இறந்துருவாரா? ஜோசியரே, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்களேன். இந்த டிராமாவை வேற பார்த்து தொலைணுமா? எல்லாம் தலை விதி. மா, கல்யாணமே நடந்துடக்கூடாதுன்னு சொல்றேன். இதுல பரிகாரம் எங்க இருக்கு? இப்போதைக்கு 2 பேரையும் பிரிச்சு வைங்க. ராமச்சந்திரன் உயிரை காப்பாத்துற சக்தி அவரோட மூத்த மருமக ஸ்ரீஜாவுக்கு பிறகு போற குழந்தை கையில தான் இருக்கு. அரசக்கா அப்படி சொல்லுயா தங்களா? அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா இங்கதான் வருவேன்னு தெரியும். சொல்லு சொல்லு, என்ன வேணாலும் சொல்லு, உனக்கு இருக்குடி மாப்பிள. ஸ்ரீஜாவுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ராமச்சந்திரன் ஜாதக கட்டம் மாறும், தோஷம் பாதி குறையும். என்னங்கண்ணே, உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? அப்போ அபியும் சஞ்சீவும் சேர வாய்ப்பே இல்லையா ஜோசியரே? இப்போதைக்கு இல்லம்மா. ஜோசியரே, அபியும் சஞ்சீவும் சேரலன்னா கூட பரவாயில்ல, எனக்கு எங்க அண்ணன் உயிர் தான் முக்கியம். அண்ணி, ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? நமக்கு அண்ணன் உயிர் தானே முக்கியம், சொல்லுங்க அண்ணி. அத்த, முக்கியம்னு சொல்லுங்க. நீங்க சொல்லித்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. என்னன்னு யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க புருஷன் உயிர் மேல அக்கறை இல்லையா? அண்ணன் உயிர் தான் முக்கியம். அபி சாந்தி முகூர்த்தத்தை அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுங்க நீ. ஆமா சிந்தாமணி, எனக்கு என் புருஷன் உயிர் தான் முக்கியம். அதனாலதான் நானும் கரெக்டா சாந்தி முகூர்த்த தப்போ சஞ்சீவ் ரூமுக்குள்ள எப்படி பாம்பு வந்துச்சுன்னு நைட்டு முழுக்க யோசிச்சு ஒருத்தர வர சொல்லியிருக்கேன். அவர் வந்ததும் உண்மை என்னவோ அதையெல்லாம் புட்டு புட்டு வைக்க போறாரு. சீதா யார வர சொல்லிருக்கா? ஒருவேளை அந்த பாம்புக்கார மாட்டிக்கிட்டானோ? அக்கா அடிச்சா நெத்தி அடிதான். அண்ணி, யார வர சொல்லிருக்கீங்க? இதோ வந்துட்டாருல, நீயே பாரு. அம்மா, இவரு கோயில்ல இருக்கிற சாமியாராச்சே, இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு? யார் இவரு? ஒரிஜினல் ஜோசியரோ? நேத்து நம்ம கிட்ட சிந்தாமணி சொல்லும் பொழுது ஸ்கிரிப்ட்ல இதெல்லாம் இல்லையே, இப்ப என்ன பண்றது? அம்மா, அத்தை எதுக்கு சாமியார் வர சொல்லிருக்காங்க? ஏண்டி, எனக்கு தெரியாம தானே உன்ன கேக்குறேன். ஐயோ பாவம்,
இந்த ட்விஸ்ட சிந்து எதிர்பார்த்திருக்காது. என்ன லுக்கு, நடக்க போறத பாரு, செம்ம சாக்காயிருவ. வாங்க சாமி. வணக்கம்மா. ஜோசியர வாங்க, இங்க உட்காருங்க. சாமி நீங்க உட்காருங்க. அபி, இவர்தான் சாமி சாய்ராம். ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா. என் மருமக. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாமா, தீர்க்காயுசா இருமா. இது வரைக்கும் இவர் கணிச்சு கொடுத்த வாக்கு தப்பாவே போனதில்ல. நீ சஞ்சீவ கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகளா வருவேன்னு நீயும் சஞ்சீவும் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாமி சஞ்சீவ் ஜாதகத்தை பார்த்து என்கிட்ட சொல்லிட்டாரு. ஐயோ, அவ்வளவு பெரிய சாமியார் அவரு. நண்டு பொந்துன்னு நினைச்சு பாம்பு பொந்துக்குள்ள கைய விட்டுட்டேன்னு எப்படியாவது கொத்து வாங்காம இங்க இருந்து தப்பிச்சுடா முருகேசா. ஜோசியர எங்க எந்திரிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க, இனிமேதான் இருக்கு. சாமி, நான் உங்களை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, எல்லாம் எனக்கு தெரியும்மா. நேத்து அபிக்கும் சஞ்சீவுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்கும்போது அவங்க ரூம்குள்ள பாம்பு வந்துருச்சு, சரிதானே? ஆமா சாமி. பாம்பு வந்ததுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்க என்ன கூப்பிட்டுருக்கீங்க, அதுதானே? அத்தாடி, பயங்கரமான சாமியாரா இருப்பாரு போல. நம்மள இன்னைக்கு என்ன பண்ண போறாரோ? சாமி, நீங்க தான் சஞ்சீவ் அபி ஜாதகத்தை பார்த்து ஏன் அபசகுணம் நடந்துச்சுன்னு சொல்லணும். சொல்றேம்மா. நான் சொல்றதுக்கு முன்னாடி வணக்கம் சாமி. சாமியார் நம்மள இப்படி பாக்குறாரு. அவரே கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மள சரண அடைஞ்சிடுவோம். அடியாவது கம்மியா விழும். ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி. எனக்கு ஜோசியமே தெரியாது சாமி. ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டீங்க வந்துட்டேன் சாமி. என்ன ஜோசி, உனக்கு ஜோசியம் தெரியாதுன்னு பார்த்தாலே தெரியுது. உனக்கு பணம் கொடுத்தது யாருன்ற விஷயத்த மட்டும் முதல்ல சொல்லு. கொஞ்சம் இருப்பா. பிழைக்க வழி தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனை மன்னிச்சு விடுங்க, போகட்டும். சாமி ரொம்ப நன்றி சாமி. நான் வரேன் சாமி. முருகேசா எஸ்கேப் ஆயிடுறான். அப்பாடா, தப்பிச்சோண்டா சாமி. அபியோட ஜாதகம் தான் சீதாவுக்கு அடுத்து இந்த குடும்பத்தோட ஆணி வேறே. அவ ஒரு அதிர்ஷ்டலட்சுமி. அவளால இந்த குடும்பத்துக்கு நிறைய செல்வமும் மரியாதையும் தேடி வரப்போகுது. நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி அபியோட ஜாதகத்துல எந்த ஆபத்தான விஷயமும் இல்ல. அபிக்கு பிறக்க போற குழந்தையால ராமச்சந்திர உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. சொல்ல போனா அந்த குழந்தைதான் உங்க வம்சத்தோட அடுத்த தலைமுறை விருட்சக மரமே. அபிக்கு பிறக்க போறது சாதாரண குழந்தை இல்ல. ஒரு ஆத்மா கொஞ்ச நாளாவே அபி வயித்துல கருவாகி இந்த குடும்பத்துல வந்து குழந்தையா பிறக்கணும்னு காத்துட்டு இருக்குமா.
சாமி, அந்த ஆத்மா யாருன்னு எனக்கு தெரியும். அது கண்டிப்பா அனுதான். என் அக்கா எனக்கு குழந்தைய பிறக்க போறாளா? அப்ப நான் வரேம்மா. வாங்க சாமி. நான் வரேங்கய்யா. வாங்க. இவன் மட்டும் ஏன் போகாம நிக்கிறான்? ஏண்டா நீ போல? போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். சென், ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுருவான். பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு பஞ்ச் டைலாக் பேச வந்துட்டான். சென், பஞ்ச் டைலாக் ரஜினி சார் சொன்னாதான் கேப்பியா? நல்லது யார் சொன்னா என்னமா கேளுங்க. காளி சொன்னா என்ன, தண்டாளி சொன்னா என்ன? ஏய் போடா. போறேன். இவர்தான் உன் புருஷனை போடா போடான்னு சொல்லியிருப்ப, அதான் போயிட்டாரு. காளி. ஓ, ஸ்ரீஜா, இப்ப என்னடி பண்றது? இரு, இந்த தடவை தப்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த தடவை கச்சேரி இருக்கு. சஞ்சீவ் அபி ஒன்று சேர்ந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஜாதகம் அவங்க தாத்தா ராமச்சந்திரன் ஜாதகத்துக்கு நேர் எதிராக இருக்கும். அதனால சீதாம்மா தாலிக்கு ஏதாவது பங்கம் வந்துடும்னு இந்த ஜாதகம் சொல்லுது. இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஏன் இப்படி இருக்காங்க? அபியையும் சஞ்சீவையும் ஒண்ணு சேர விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு திரியறாங்க. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஒரு ஆத்மா கொஞ்ச நாளாவே அபி வயித்துல கருவாகி இந்த குடும்பத்துல வந்து குழந்தையா பிறக்கணும்னு காத்துட்டு இருக்குமா? சாமியார் சொன்னதை வச்சு பார்த்தா அபி வயித்துல அனுதான் குழந்தையா வந்து பிறக்க போறா. என்ன சீதா, தூங்காம என்ன யோசிக்கிற? சாமியார் சொன்னதாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். ஏங்க, அவர் சொன்னதை நீங்களும் கேட்டீங்கல்ல? நம்ம அனுதாங்க அபி வயித்துல குழந்தைய பிறக்க போறா. அத கேட்ட உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சுங்க. அப்படி பார்த்தா அந்த ஜோசியர் கூட தான் சொன்னாரு, அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேர்ந்தா என் உயிர் கூட ஆபத்துன்னு. அப்போ அதுக்கு என்ன சொல்ல வர? ஏங்க, அவன் காசு வாங்கிட்டு பொய் சொன்னேன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். நீங்களும் தான் கூட இருந்தீங்க. அது உண்மை கிடையாதுங்க. அப்போ நீ அழைச்சிட்டு வந்த சாமியாரும் காசு வாங்கிட்டு தானே சொன்னாரு. அப்போ அது உண்மை ஆயிடுமா? உனக்கு பிடிச்ச மாதிரி சொன்னா அது உண்மை. அப்போ எதைதான் நிஜம்னு சொல்ல வரீங்க? ஏங்க, உங்களை தாங்க கேக்குறேன். இத பார் சீதா, எனக்கு அந்த ஜோசியர் சொன்னதுலயும் நம்பிக்கை இல்ல, இந்த சாமியார் சொன்னதுலயும் எனக்கு நம்பிக்கை இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே நடக்காது. அதனால அனுதான் பிறந்து வருவான்னு கற்பனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உங்களுக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. அபியும் சஞ்சீவும் ஒண்ணு சேருவாங்க. அனு நம்மளுக்கு பேத்தியா வந்து பிறப்பா. சீதா, நீ மனசுக்குள்ள பேசுறது எனக்கு கேக்குது. உங்களுக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். கேட்டுடுச்சு. படுத்து இவ கழுத்துல என்ன தாலி கட்ட முடியாதுமா? சஞ்சீவ், நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா அபி கழுத்துல தாலி கட்ட. அபி இந்த வீட்டு பொண்ணு. அவ இங்க வரத தடுக்க யாருக்கு உரிமை கிடையாது. நானும் கரெக்டா சாந்தி முகூர்த்த தப்போ
சஞ்சீவ் ரூமுக்குள்ள எப்படி பாம்பு வந்துச்சுன்னு நைட்டு முழுக்க யோசிச்சு ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன். என்னடி பயங்கர யோசனையில இருக்க? இல்லம்மா, அத்தை ஏன் சஞ்சீவ அபி கழுத்துல தாலி கட்ட சொல்லணும்? குடும்பமே எதிர்த்த அந்த அபிய அத்தை எதுக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்? நீ ஜோசியரை பத்தி சொல்லும் போது கூட அத்தை அத நம்பாம ஏன் சாமியார வர சொல்லணும்? நல்லா யோசிச்சு பாரு, எங்கேயோ இடிக்குது. நமக்கு தெரியாம அபிக்கும் அத்தைக்கும் நடுவுல ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு. நாம அந்த பாயிண்ட மிஸ் பண்ணிட்டோம். அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அத விடுடி. நமக்கு சீதாவை விட பெரிய பிரச்சனை அந்த சாமியார் சொல்லிட்டு போனதுதான். அனு அபிக்கு மகளா பொறப்பான்னு சீதா சொன்ன உடனே எனக்கு அப்படி தூக்கி வாரி போட்டுடுச்சு. அப்படி மட்டும் நடந்துச்சு, நம்ம 2 பேரும் செத்தோண்டி. ஏன்னா அனுவ குத்தி கொன்னது நாம தானே. மா, லூசு மாதிரி பேசாத. செத்தவளாவது திரும்பி பிறந்து வரதாவது. அந்த சாமியார் தான் ஏதோ புலம்பிட்டு போறாருன்னா நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா? ஏய், அந்த சாமியார் பெரிய ஆள்டி. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குமா? சரி, நீ சொல்றபடியே நடக்கட்டுமே. அனு அபி வயத்துல பிறக்கணும்னா அதுக்கு முதல்ல சஞ்சீவும் அபியும் சேரணும்ல. அதுக்கு நம்ம விட்டாதானே. வா சந்தோஷ். ஸ்ரீஜா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும். அத்தை, புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே ஸ்ரீஜா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேம்மா. ஸ்ரீஜா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் ஒண்ணும் நினைக்கலையே. ஏய், அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடி. நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து சஞ்சீவ் ரூம்ல பாம்பை விட்டுட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விடாம தடுத்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன உளறீங்க? நான்லாம் அப்படி பண்ணல. இல்ல இல்ல இல்ல, இது வேலைக்கே ஆகாது. மேரேஜ்க்கு அப்புறமாவது நீ திருந்துவன் பார்த்தேன், ஆனா அது நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இனிமே என்னால பொறுமையா இருக்க முடியாது. இந்தா, இதுல நான் சைன் பண்ணிட்டேன், நீயும் சைன் பண்ணிடு. என்னது இது? டிவோர்ஸ் பேப்பர்.